Hello friends, welcome back to Happy Students YouTube channel. So போன வீடியோல எப்படி நம்ம Hadoop cluster ஸ்டார்ட் பண்றது, அதுல எப்படி ஒரு சில பேசிக் கமெண்ட்ஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல Hadoopல இருக்கக்கூடிய பேசிக் ஆபரேஷன்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்க்கலாம். So first terminal போயிட்டு so cd Hadoop cdsb. So you go to start all.sh. Start all.sh. So இப்போ வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வேணா நீங்கள் ஜேபிஎஸ் கமாண்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ கிவ் இட் a couple of minutes அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸோ நோட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நேம் நோட், செகண்டரி நேம் நோடு, ரிசோர்ஸ் மேனேஜர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து Hadoop ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து தேவையான எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜேபிஎஸ் கமாண்ட் கொடுத்து நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகக்கூடிய எல்லா டிமெண்ட்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Hadoopல நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Hadoop உடைய ஃபோல்டர்ஸ் எப்படி நம்ம நேவிகேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ cd double dot cd double dot. ஸோ இப்போ நான் வந்து இந்த யூசரோடைய ரூட் ஃபோல்டருக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா Hadoop உடைய எல்லா ஃபைல்ஸையும் நான் லிஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஸோ ரெண்டு டைப்பாக நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். ஒன்று HDFS DFSன்னு கொடுக்கலாம், அல்லது Hadoop FSன்னு கொடுக்கலாம். ஸோ நான் ரெண்டையுமே காட்டுறேன். Hadoop FS -ls ஸ்பேஸ், அதாவது இந்த சிங்கிள் ஸ்லாஷ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த சிங்கிள் ஸ்லாஷ் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரூட், அதாவது மெயின் ஃபோல்டர், அதுக்குள்ளதான் மற்ற எல்லா சப் ஃபோல்டர்ஸும் இருக்கும். இப்போ நான் என்டர் பண்றேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் Hadoop FS -ls அப்படிங்கிறது நமக்குள்ள எல்லா இதுவும் கொடுக்குது. ஸோ இதே கமாண்ட் வந்து நீங்க HDFS DFSன்னு கொடுக்கலாம். HDFS DFS -ls இப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதே ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வேற வேற டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ சில டுட்டோரியல்ஸ் நீங்க நெட்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா சில இடத்துல வந்து HDFS DFSன்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல வந்து Hadoop FS LSன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஹைஃபனுக்கு அப்புறம் வருது இல்லையா, இதுதான் வந்து ஆக்சுவல் கமாண்ட்ஸ். ஸோ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். இந்த HDFS DFS அல்லது Hadoop FS அப்படிங்கிறது இது வந்து Hadoopல நீ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லக்கூடியது. நார்மலா LS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் Hadoopல இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் உள்ள நான் போகணும் அப்படின்னா என்ன பண்றது? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம HDFSல வச்சுக்கலாம். HDFS DFS -ls ஸ்லாஷ். ஸோ இப்போ நான் வந்து ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள போகணும் அப்படிங்கன்னா ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, Hadoop LS ஸ்பேஸ். ஓகே, ஸோ LS அடுத்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்காம பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எதுவுமே இல்லை. ஸோ நாம வந்து இப்போ வந்து இந்த HDFS ஃபைலுக்குள்ள ஃபோல்டருக்குள்ள வந்து நம்ம ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம்னு வைங்களேன். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புட் கமாண்ட் கொடுக்கலாம். ஸோ நாமளா ஒரு ஃபைலை வந்து நம்ம லோட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் வந்து புட் கமாண்ட். ஸோ -put அண்ட் புட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த லொகேஷன்ல இருந்து நீங்க ஃபைல் எடுக்க போறீங்க அப்படின்றத சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட இதுல போனோம் அப்படின்னா என்னுடைய டெஸ்க்டாப்ல நான் வந்து இந்த stream.txt அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இதை தான் நான் கொடுக்க போறேன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அதோட பாத் கிடைக்கும். ஸோ இந்த home/manoj/desktop/stream.txt இதுதான் வந்து நான் லோக்கல் ஃபைல்ல இருந்து எடுக்க போற அந்த ஃபைல். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுல நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ home/manoj/desktop/stream
stream.text. ஸோ இதை எடுத்து நம்ம வந்து happy students கொடுப்போம். ஸோ கமாண்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ ஐம் கோயிங் டு புட் அ ஃபைல். ஸோ HDFS DFS அப்படிங்கிறது இந்த புட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண போது எங்க இருந்து நம்ம ஃபைல் எடுக்க போறோம்? ஹோம் மனோஜ் டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய stream.text அப்படிங்கிற ஃபைலை எடுத்து நம்ம இந்த happy students அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம சென்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபோல்டர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஃபோல்டர்னே வாயில வருது. ஆக்சுவலி வந்து லினக்ஸ் வந்து we call it as directory. ஓகே, ஸோ we will practice the word directory from now on. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ள ஒரே ஒரு ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? happy studentsக்குள்ள stream.text அப்படின்னு ஒரு ஃபைல் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து யூசரோட பெர்மிஷன். இது வந்து ஆட் பண்ண யூசர் அது எந்த குரூப்ல இருக்கு அப்படிங்கிறது அண்ட் இது வந்து அந்த ஃபைலோட ஃபைல் பார்ட். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு லோக்கல் மெஷின்ல இருந்து உங்களுடைய ஃபைல்ஸ் ஹடூப் சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபைலை நான் வந்து ரீட் பண்ணணும். ஓகே, அப்படின்னா நம்மள யூனிக்ஸ்ல வந்து நமக்கு வந்து நானோ ஆப்ஷன் இருக்கும் அண்ட் விம் ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் கேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா கேட் ஆப்ஷன், ஹடூப்ல வந்து கேட் ஆப்ஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ கேட் வச்சு நம்ம வந்து இந்த ஃபைலை ரீட் பண்ண போறோம். ஸோ இது எப்படி அப்படின்னா HDFS DFS கேட்ல போயிட்டு நம்ம எந்த ஃபைலை ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க போறோம். root happystudents /stream.text. ஓகே, ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து ரீட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதை ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொடுக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து கேட் ஆப்ஷன் மட்டும் தான் உண்டு. இதுல உங்களால வந்து எடிட் பண்ண முடியாது. விம் ஆப்ஷன் இருந்தது இல்ல நானோ ஆப்ஷன் இருந்தாலும் உங்களால எடிட் பண்ண முடியும். ஆனா கேட் ஆப்ஷன் வந்து இட்ஸ் ஒன்லி ரீட் ஒன்லி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நாம ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு பிளாக் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு லோட் பண்ணி காமிச்ச அந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.3 KB. இப்போ நம்ம இதுவே வந்து ஹடூப்போடைய லோக்கல் மிஷின்ல போய் பார்க்கலாம். லோக்கல் மிஷின்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட யூட்டிலிட்டிஸ் போய் பாருங்க. இதுல வந்து இது ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா stream.text. ஓகே, இந்த stream.textோட பிளாக் சைஸ் பாத்தீங்களா 128 MB. ஸோ நம்ம அனுப்புன அந்த ஃபைலா ஸ்டோர் ஆகல ஒரு பிளாக்கா ஸ்டோர் ஆயிருக்கு. இப்படி பிளாக்கா ஸ்டோர் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து எடிட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து சின்ன ஃபைல், அதனால ஒரு பெரிய பிளாக் இருக்காங்க. மேபி ஒரு ஃபுல் மூவி அப்லோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இப்போ லேட்டஸ்டா வருது மாஸ்டர் மூவி ஃபுல்லா நம்ம வந்து எடுத்து ஹடூப்ல போடுறோம் அப்படின்னா மாஸ்டர் மூவியோட சைஸ் வந்து மேபி 3 to 3.5 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 3.5 GB குட்டி குட்டியா கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா பிளாக் செயின் மெத்தட்ல ஸ்டோர் பண்ணும். முதல் பீஸோடைய டெய்ல் பாயிண்ட்டும் அடுத்த பீஸோட எண்ட் பாயிண்ட்டும் இது எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நேம் நோட்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்றதுனால நமக்கு வந்து ஹடூப்ல வந்து உங்களுக்கு உங்களால எடிட் பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து நம்ம லோக்கல் மிஷின்ல இருந்து ஹடூப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ஹடூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை என்னுடைய லோக்கல் மிஷினுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் கொடுக்கலாம். ஸோ HDFS DFS -get. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சோர்ஸ்ல இருந்து நமக்கு டேட்டா வேணும் அப்படிங்கிறது, அதாவது ஹடூப்போடைய ஃபைல் சோர்ஸ், அதுக்கப்புறமா எந்த டெஸ்டினேஷன்ல நமக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இதை கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த superstore.csv அப்படிங்கிறது என்னோட டெஸ்க்டாப்ல வேணும் அப்படின்னு நான் கேட்கறேன்.
ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து /superstore.csv, ஏன்னா அது ரூட் ஃபோல்டர்ல இருக்கு. superstore.csv இதை வந்து எனக்கு எங்க வேணும் அப்படின்னா ஹோம் மனோஜ் டெஸ்க்டாப், ஹோம் மனோஜ் டெஸ்க்டாப். ஸோ இந்த லொக்கேஷன்ல எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ நாம நேமிங் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து ஃபைலோட நேம் கரெக்டாக கொடுக்கல. ஸோ கேபிட்டல் எஸ் பதிலாக ஸ்மால் எஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து கரெக்டான ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து இங்கே மேலே உள்ள கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து சூப்பர் ஸ்டோருக்கு பதிலாக வந்து கேபிட்டல் எஸ்க்கு பதிலாக ஸ்மால் எஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஸ்ஸாக இருக்கும். நான் கொடுத்ததுக்கு வந்து ஸ்மால் எஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து நோ சச் ஃபைல் டைரக்ட் வந்துச்சு. ஸோ இப்போ நான் எல்எஸ் பண்ணேன் அப்படின்னா cd டெஸ்க்டாப்ல வந்து எல்எஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து superstore.csv ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால வந்து ஹடூப்புக்கு வந்து டூ அண்ட் ஃப்ரோ உங்களால வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இன்னும் வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஹடூப்ல வந்து நீங்க பெர்மிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த stream.txt பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரீட் அண்ட் ரைட் மட்டும்தான் இருக்கு. அட்மின் பெர்மிஷன்ஸ் எதுக்குமே இல்லை. ஸோ பெர்மிஷன்ஸ் சேஞ்ச் பண்றது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபைலுக்கு பெர்மிஷன் நீங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து chmod. ஸோ நாமளா வந்து யூனிக்ஸ்ல யூஸ் பண்ற அதே தான் chmod அப்படிங்கிறது நம்ம பெர்மிஷன் செட்ஸை சேஞ்ச் பண்றது. ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்றதுக்கு chown அப்படிங்கக்கூடிய கமாண்ட். பெர்மிஷன் செட்ஸ் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த HDFSல இருக்கக்கூடிய அந்த ஃபைலுக்கு வந்து ஆல் ரீட் ரைட் பெர்மிஷன் கொடுக்க போறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா HDFS DFS -chmod 777 ஆஃப் எந்த ஃபைலுக்குன்னா ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை stream.txt. ஸோ ஃபைல் நேம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து மாட் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடி லிஸ்ட் பண்ணலாம். HDFS DFS -ls கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஃபைலுக்கு பாருங்க பெர்மிஷன் செட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் கொடுத்தோம். ஸோ இதுக்கு பெர்மிஷன் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்க இதுக்கு வந்து அட்மினுக்கு மட்டும் தான் ரீட் அண்ட் ரைட் வந்து மற்ற எல்லாத்துக்கும் ரீட் பெர்மிஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு ஃபைலுடைய பெர்மிஷன் செட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபைலுக்குள்ள பெர்மிஷன் செட் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுவே நீங்க வந்து ஒரு ஃபோல்டருக்குரிய பெர்மிஷன் செட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஃபைல் நம்ம உள்ள போட்டுட்டு எப்படி பெர்மிஷன் செட் சேஞ்ச் பண்றதுன்றது பார்க்கலாம். ls-happy students. ஸோ இதுல வந்து ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா stream.txt அப்படிங்கிற அந்த ஃபைலுக்கு வந்து அட்மினுக்கு மட்டும் ரீட் அண்ட் ரைட் இருக்கு, மற்ற எல்லாத்துக்கும் ரீட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபுல் டைரக்டரிக்குமே நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரீட் அண்ட் ரைட் கொடுத்தா என்ன? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே கமாண்ட் தான், ஆனால் அதே chmod வந்து ஆர் கொடுக்கணும். ரிகர்சிவா chmod கொடுக்கணும். ரிகர்சிவா chmod கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ வந்து ஆர் வந்து நம்ம chmodக்கு அப்புறமா கொடுக்கணும். ரிகர்சிவ் and 777 happy students. ஸோ இப்போ நான் வந்து எல்எஸ் பண்றேன். HDFS DFS -ls/. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபைலுக்கு வந்து எல்லாருக்குமே ரீட் ரைட் பெர்மிஷன் இருக்கு. ஸோ இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைலை நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைல் நீங்க செக் பண்ணீங்கன்னாலும் அதுக்கும் எல்லா யூசர்ஸுக்கும் ரீட் ரைட் பெர்மிஷன் கொடுத்துருக்கோம்.
ஓகே, ரீட் ரைட் அண்ட் எடிட். ஆர் அப்படிங்கிற ரீட், டபிள்யூ ரைட், எக்ஸ் அப்படிங்கிற எடிட். ஸோ சிஹெச்மோட் 777 அப்படிங்கிறது வந்து எல்லா யூசர்ஸுக்கும் உங்களுக்கு வந்து இந்த பெர்மிஷன் செட்டை எனேபிள் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹடூப்ல நம்ம பண்ணக்கூடிய பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இன்னும் போக நம்ம எப்போ வந்து ஹடூப்போடைய மற்ற காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து ஹடூப் வந்து மேக்ஸிமம் டேட்டா ஸ்டோரேஜுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த டேட்டா வந்து ஹடூப்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஹடூப்ல வந்து நம்ம கன்சியூம் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஹடூப்ல வந்து வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களால வந்து குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு நார்மல் யூனிக்ஸ் என்விரான்மெண்ட்ல எல்லாம் பண்ண முடியுமா, எல்லாமே உங்களால ஹடூப்ல பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஹடூப்பை யூஸ் பண்ணி இல்லை பிக் டேட்டாவோட மற்ற காம்பனன்ட்ஸ் எப்படி ஹடூப்பை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.